நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து பார்த்தோம்னா ஸ்கின்க்கு வந்துட்டு பெருசா நம்ம ஸ்பெசிஃபிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அன்லெஸ் தெர் இஸ் சம் இஷ்யூ வித் த ஸ்கின். 100 டைம்ஸ் வாஷ்டு கீ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா? ஐடியலி வந்து அந்த 100 டைம்ஸ் வந்துட்டு அவங்க வாஷ் பண்றது ஒன்று. பட் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் நம்மளுக்கு வந்து நம்ம கிளைமேட், அதாவது இந்த ஹியூமிட் கிளைமேட்ல ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியது வந்துட்டு ஆர்கானிசம்ஸோட க்ரோத், அதாவது பாக்டீரியல் க்ரோத், ஃபங்கல் க்ரோத். ஸோ மோஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் போனீங்கனாலே அதுவும் இஷ்யூஸ் லைக் ஆக்னி, இந்த மாதிரி பிசிஓஎஸ் இஷ்யூஸோட வந்துட்டு நீங்கள் போகும்போது அவங்க வந்துட்டு உங்களை கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, நீங்கள் உங்களோட சுகர் கன்சம்ஷன் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் கன்சம்ஷன் ஒன்னே நம்ம ஊரில் வந்துட்டு ஜஸ்ட் ஒயிட் சுகர் மட்டும் தான் நினைப்பாங்க. யூ ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் ஜாகரி, ப்ரௌன் சுகர். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். த சுகர் கண்டென்ட் ஆஃப் இட் இஸ் த சேம். லிப் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்துக்கிறோன்னா, லிப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கிளான்ஸ் கிடையாது. அதாவது அதுக்கு எண்ணெய் சுருக்கிறதுக்கோ வேர்வை சுருக்கிறதுக்கோ எந்த உறுப்பும் கிடையாது. அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு ஈஸியாக சாப் ஆயிரும், ஈஸியாக வந்துட்டு கிராக்ஸ் விழும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். இப்போ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போடணுமா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லிப் பாம்ல வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் அர்ச்சனா. நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்தியான ஸ்கின் வேணும்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாமலே வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதை எப்படி கரெக்டாக எடுத்துக்கணும்? ஸோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து பார்த்தோன்னா ஸ்கின்க்கு வந்துட்டு பெருசாக நம்ம ஸ்பெசிஃபிக் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டோம் அன்லெஸ் தெர் இஸ் சம் இஷ்யூ வித் த ஸ்கின். அவங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப க்ரானிக் டேமேஜ் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நிறைய க்ரானிக் லைட் எக்ஸ்போஜர்னால வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி இஷ்யூ இருக்குன்னா இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸில் எடுக்கிறதுல அஃப்கோர்ஸ் வித் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸ் தப்பு இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு சில பேருக்கு அவங்களோட டயட்ல அவங்களால அதை எடுத்துக்க முடியாதோ ஃபார் வாட் எவர் ரீசன் இருக்கும்போது தே கேன் டேக் இட். பட் எப்போவுமே வந்துட்டு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் எடுக்காதுங்க. அப்படி கைடன்ஸ் இல்லாமல் எடுத்தாலுமே ஒரு 2 to 3 months எடுத்துட்டு take a break. Don't take it for long periods of time. 100 டைம்ஸ் வாஷ்டு கீ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா? அது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா? ஐடியலி வந்து அந்த 100 டைம்ஸ் வந்துட்டு அவங்க வாஷ் பண்ணுறது ஒன்று. பட் எனி ப்ராடக்ட் ஃபார் தட் மேட்டர் நம்மளுக்கு வந்து நம்ம கிளைமேட், அதாவது இந்த ஹியூமிட் கிளைமேட்ல ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியது வந்துட்டு ஆர்கானிசம்ஸோட க்ரோத், அதாவது பாக்டீரியல் க்ரோத், ஃபங்கல் க்ரோத். ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டே வந்துட்டு நம்ம ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து எடுத்தாலுமே அதை ஏன் வந்துட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பேக்கேஜ் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த 100 டைம்ஸ் வாஷ்ட் கீழே இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்காது. விச் மீன்ஸ் ஈஸியாக அதில் வந்துட்டு பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே க்ரோ ஆயிரும். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின்ல வந்துட்டு இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ ஸ்டெரிலிட்டி பிகம்ஸ் அ மேஜர் இஷ்யூ. ஸோ ஐடியலி நாட் அட்வைசபிள். அதுக்கு நீங்கள் அந்த கீயை உங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி சுகர் நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? ஸோ மோஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் நீங்கள் போனீங்கனாலே அதுவும் இஷ்யூஸ் லைக் ஆக்னி, இந்த மாதிரி பிசிஓஎஸ் இஷ்யூஸோட வந்துட்டு நீங்கள் போகும்போது அவங்க வந்துட்டு உங்களை கேட்குற கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, நீங்கள் உங்களோட சுகர் கன்சம்ஷன் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் கன்சம்ஷன் ஒன்னே நம்ம ஊரில் வந்துட்டு ஜஸ்ட் ஒயிட் சுகர் மட்டும் தான் நினைப்பாங்க. யூ ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் ஜாகரி, ப்ரௌன் சுகர். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். த சுகர் கண்டென்ட் ஆஃப் இட் இஸ் த சேம். இட்ஸ் ஜஸ்ட் தட் இப்போ உங்களுக்கு நீங்கள் வெல்லம் எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் அயர்ன் சத்து இருக்கும். பட் அந்த அயர்ன் சத்து உங்களுக்கு மற்ற பொருளில் இன்னும் பெட்டராக வந்து கிடைக்கும். ஸோ சுகர் அவாய்ட் பண்ணுறதுனால ஸ்கின்ல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒன்று ப்ரீ மெச்சூர் ஏஜிங், அதாவது அந்த சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஆக்னே இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆக்னே குறையும், அவங்க ஸ்கின்னோட ஆயிலினஸ் குறையும். இது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்கின்க்கு கண்டிப்பாக ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்ன ஆகும்னா உங்கள் சுகர் கன்சம்ஷன் நீங்கள் குறைக்கும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. யூஸ்வலி இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுதான் மெயின் ஃபேக்டர் அவங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் பெட்டர் டு ஐதர் அவாய்ட் சுகர் ஆர் லிமிட்டட். ஸோ இப்போ சுகர்னா ஜஸ்ட் நான் காஃபி டீயில் ஆட் பண்ணுற சுகர் மட்டும் சொல்லலை. லாட் ஆஃப் ப்ராசஸ் ஃபுட்ஸ், இப்போ நீங்கள் பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்டே சுகராக தான் இருக்கும். அதே மாதிரி பேக்ட் ஜூஸஸில் பார்த்தீங்கன்னா
அது அவங்க இதோ வந்துட்டு அதில் நோ ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் சொன்னாலுமே அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் சுகர் இருக்கும், தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஒரு 15% அந்த ஒரு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் அந்த லேபிள்ஸ் வந்துட்டு படிங்க. ஸோ சுகர் வந்துட்டு எப்போ அந்த ஃபர்ஸ்ட் 5 கண்டென்ட்ஸ்குள்ளே இருக்கோ தட் மீன்ஸ் அதில் பேக்டு வந்துட்டு 50% கண்டிப்பாக சுகராக தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். பேசிக்காக ஸ்கின் கேர் பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்குற கேர் லிப்ஸுக்கும் கொடுக்கறது மறந்துடும். ஸோ அதை எப்படி கேர் பண்ணிக்கலாம்? ஸோ லிப் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு லிப் கேருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ லிப் வந்துட்டு நம்மளுக்கு ஏன் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேர் எடுத்துக்கிறோன்னா, லிப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கிளான்ஸ் கிடையாது. அதாவது அதுக்கு எண்ணெய் சுருக்கிறதுக்கோ வேர்வை சுருக்கிறதுக்கோ எந்த உறுப்பும் கிடையாது. அதனால நிறைய பேருக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு ஈஸியாக சாப் ஆயிரும், ஈஸியாக வந்துட்டு கிராக்ஸ் விழும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ லிப் கேர் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு டஸ் நாட் ஹாவ் டு பி நிறைய ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கவே தேவையில்லை. சிம்பிளாக மார்னிங் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாமில் ஒரு SPF 30 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நைட் டைமில் அதே மாதிரி நல்ல மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் உங்கள் வேஸ்லின் பெட்ரோலியம் ஜெல்லி வச்சு அக்ளூட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டில் வெறும் வேஸ்லின் போடுவாங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வேஸ்லின் ஜெல்லி வந்து அக்ளூசிவ். அதாவது இப்போ நான் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே வேஸ்லின் போடுறேன்னா அந்த ஹைட்ரேஷனை அது நல்லா வந்துட்டு ஹோல்டு பண்ணிக்கும். இதுவே ஜஸ்ட் வந்து வேஸ்லின் போட்டேன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு அது எக்ஸஸ் ட்ரையிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வேஸ்லின் போட்டு அக்ளூட் பண்ணிங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது லிப்ஸ் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் அவங்க வந்து லிப்பில் வந்து கொஞ்சம் கிராக் விட்டாலே ஒன்று அவங்க பல்ல வச்சு அது கடிப்பாங்க, இல்லாட்டி லிப்பை லிக் பண்ணுவாங்க, இல்லாட்டி கை வச்சு பீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3மே நம்ம பண்ணக்கூடாதது. முக்கியமாக இந்த லிப்ஸில் வந்து நம்ம டங் வச்சு லிப்பை லிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சலைவாவே வந்துட்டு உங்கள் லிப் ஸ்கின்னை வந்துட்டு ஈஸியாக டேமேஜ் பண்ணும். ஸோ இதனால என்ன ஆகும்னா பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வரும், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் மாதிரி வரும், டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம் வாயை சுற்றி. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த ஹேபிட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போடணுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம டே டைம் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு SPF 30 இருக்கிற லிப் பாம் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து யூ கேன் யூஸ் யுவர் லிப்ஸ்டிக். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு லிப் பாமில் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டு ப்ளீஸ், அந்த ஒரு ப்ளெசன்ட் ஸ்மெல்க்காக தான் நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிப்பில் போடும்போது ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி லிப்போட ஹைட்ரேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.